தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். விஷயத்தை தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசினா மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். எல்லாரையும் நீங்கள் சட்டசபையை பார்க்கணுன்னா அதுக்கு காரணம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் போரிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி தான் அப்பாவை காணும், அது தாண்டி எங்கடா எங்கள் பார்ட்டி ஃபண்டுங்க, இல்லை எங்கள் 9,000 கோடி எங்கள் மாமனார் கொடுத்த ஃபண்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கியா. படத்தை விட சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் உள்ளே வந்தனால சட்டசபை எல்லாம் நோக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. எல்லாரும் எதை நோட் பண்ணீங்க? கரெக்டு தான். பிஜேபி கொண்டு வந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக விஜய் அவர்கள் டிவிகே அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு 3 கட்சிகள் பிஜேபி, அதிமுக, பாமக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திமுக உட்பட எல்லா கட்சிகளும் டிவிகே கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, நல்ல விவாதமாக போயிருக்குல்ல. இந்த விவாதம் போன கேப்பில் தான் நேத்திக்கு வந்து ஏவா வேலு அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காரு, என்ன பேசுகிறாரு, இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்கய்யா. அதாவது எல்லாருமே என்னென்னா, எப்படியாவது இந்த டிவிக்கு அரசாங்கம் வாக்குறுதியை கொடுத்தாங்க, லைவை போடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எந்த கட் காப்பி பேஸ்ட் இல்லாமல் போடுவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி போடுறாங்க, நாங்கள் அவமானப்பட்டுருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கணுங்கிறாங்களே, அது வேறு எதுவும் கிடையாது. அவை குறிப்பில் இருக்கக்கூடிய விஷயத்த பேப்பரில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ, இல்லை எடப்பாடி அவர்களோ, இல்லை ஸ்டாலின் அவர்களோ, இவங்க பேசுறது மட்டும்தான் இருக்கும். இவங்க எதை குறிப்பில் ஆட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் படிப்போம். அதுதான் இன்ஸ்டாகிராமில் செய்தியாக பார்ப்போம், அதுதான் யூடியூப்பில் பார்ப்போம், அதுதான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அவை குறிப்பில் இந்த அகற்றணும்னு சொல்கிற விஷயத்தையும் டிவிகே அரசாங்கம் ஒரு கேள்வி, டிவிகே சார்பில் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் ஒரு கேள்வி முன்வைக்கும்போது, போன ஆட்சியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கல்ல, இந்த ஊழல் எல்லாம் பண்ணீங்கல்ல, பார்ட்டி ஃபண்டு கொடுத்தீங்கல்ல, மாமனார்கிட்ட பணம் வாங்கினீங்கல்ல, இதெல்லாத்தையும் சொல்லும்போது இதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து அகற்றிடுறாங்க. ஆனால் செய்திகளில் வெளியே வராது. ஆனால் வீடியோ ஆதாரங்களை வெளியே வந்துருச்சு. அதாவது எல்லாம் லைவில் போயிட்டுருக்கு. நீங்கள் லைவில் போடுறனால உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களோட ஐடி டீம் லைவில் வந்த உடனே அப்படியே கட் பண்ணி 9,000 கோடி எங்கே, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற விஷயங்கள்லாம், அவை குறிப்பில் இல்லாத விஷயங்கள்லாம், அதாவது நீங்கள் அகற்றணும்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வெளில வந்துடுது. வெளில வரும்போது அது எங்களுக்கு தான் அசிங்கமாக போய் சேருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த லைவை கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கய்யா, லைவை கொஞ்சம் ஏதாவது ஒன்று நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுககாரங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு லைவை போட்டு தள்ளிட்டு இருக்காப்புல என்னோட முதலமைச்சர். சரி ஓகே, அவர் சொன்ன மாதிரி அவரோட வாக்குறுதியின்படி லைவை கரெக்டாக நாங்கள் வந்து டிவிக்கு அசிங்கப்பட்டாலும் சரி, டிஎம்கே அசிங்கப்பட்டாலும் சரி, நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக போடுவோம்னு சொல்லிட்டு டிவிகே தரப்பில் அவங்க வாக்குறுதி கொடுத்தபடியே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வெளிப்படைத்தன்மை இன்னைக்கு விவாதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அதுலேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஆனால் இல்லை. ஏன் தெரியுமா? உதயநிதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆக்சுவலாக உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வினால நான் சொல்லலை. ஆனால் அந்த கேள்விக்கு இங்கே இருந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்த பதில் தான் உண்மையிலே கசப்பான விஷயம். ஏன்னா அமுதன் சொல்லிட்டு ஒரு பையன், நம்ம ஊரில் இந்த போதைப் பொருள் என்றைக்குமே அழியாத அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் லைக் வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் அமுதன் சொல்லிட்டு ஒரு 20 வயசு இருக்கும், 3rd இயர் படிக்கக்கூடிய ஒரு பையன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காப்புல. படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, லைக் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் கேன்டீனில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி கூலி பயன்படுத்துகிறாங்க, அதே தாண்டி காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே போதைப்பொருள் சப்ளை ஆகுது, கஞ்சா டிராஃபிக்கிங் ஆகுது. இந்த மாதிரிப்பட்ட போதைப் பொருட்களை காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே வெளிப்படையாக காலேஜில் சமைக்கக்கூடிய சமையல்காரங்களை தொடங்கி ஸ்டூடெண்ட்ஸ் என ஒட்டுமொத்தமாக வாயில் சொல்லக்கூடாத அளவுக்கு பொருட்களை தலகாணியாக இருந்தாலும் சரி, இந்த பசங்க சொல்லுவாங்க தலகாணி இருக்காமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாமே அவ்வளோ ஈஸி ஆக்சஸாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. யாருன்னா இந்த அமுதன் என்ற இந்த 3rd இயர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா நேற்று காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு 20 பேர் 2nd இயர், 3rd இயர், ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பசங்க பைக்கில் இந்த பையனை கூப்பிட்டு போய் காலேஜ் போகும்போது பைக்கில் ஏற்றி கிரவுண்டில் கூப்பிட்டு போய் இரும்பு ராடாலையும் கத்தியாலையும் அடித்து கொடூரமாக அடித்து கொன்றுட்டாங்க. கிட்டத்தட்ட 12-1 மணிக்கெல்லாம் அந்த பையன் வந்து இறந்துட்டாப்புல. இறந்ததுக்கப்புறம் அந்த பையனோட உடலை வந்து ஹாஸ்டல் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே இருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியும் அந்த பையன் வந்து இறந்துட்டான். நேற்றுலேருந்து அந்த பையனுடைய அப்பா, அம்மா எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதனால தான் நடந்துச்சு. என் பையனுக்கு கூட ரூம்மேட்டாக இருந்த பையன், இன்னொரு பையனும் வந்து நேரடியாக இந்த சம்பவத்தை பார்த்து வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரக் வந்து இந்த அளவுக்கு வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே காரணத்தினால தான் இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. என் பையனை இன்னைக்கு கொன்னுட்டாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் தகப்பன் அப்பா அம்மா 2 பேருமே அழுது ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். எந்த செய்தி சேனல்லையும் வரல. நேற்று சாயந்தரம் இந்த ஹிந்து என்ற அந்த ஆர்டிக்கிளில் ஆன்லைனில் நான் படித்தேன். அப்போ தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே தெரியும். பெரிய 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 செய்தி சேனல்கள்லாம் இருக்குல்ல, எங்கேயுமே வரல, எதுலேயுமே டெலிகாஸ்ட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை எதிர்கட்சி தரப்புலேருந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் இங்கே இந்த ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காரு, இல்லை அது வந்து பசங்களுக்குள்ளே நடந்த முன்விரோத பிரச்சனை, அதனால அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. ஈஸியாக தள்ளி அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. அப்போது இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பாருங்களேன். ஒரு செலந்தி வேலை மாதிரி இது வந்து அந்த 20 பசங்களையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது, காலேஜ் நிர்வாகத்தையும் குறை சொல்ல முடியாது, அது தடுக்க தவறுனா காவல்துறையும் குறை சொல்ல முடியாது, அது அந்த துறைக்கான அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசையும் சரி, ஒருத்தங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பேரும் இதுக்கு வந்து உடந்ததான். இந்த ஒட்டுமொத்த இதில் ஒரே ஒருத்தர் நினச்சிருந்தா கூட, காலேஜ் நிர்வாகம் நினச்சிருந்தா கூட, இல்லை வந்து போலீஸ் அதை தடுக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினச்சிருந்தா கூட, இல்லை அரசாங்கம் நினச்சிருந்தா கூட, இப்பேற்பட்ட இன்சிடெண்ட்டு இந்த போதைப் பொருட்கள் இனிமேல் நம்ம ஊரில் நடமாடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்க முடியும். ஆனால் அதை கடந்து போகணும், நம்ம அரசு மேலே ஒரு தவறு வந்துருச்சு, ஸோ அந்த தவறை வந்து எப்படி மூடி மறைக்கலாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு கொச்சையான ஒரு விஷயம் தானே. அது வந்து டிவிக்கு அரசாங்கம் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் அழகாக டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களோ, வெளிப்படைத்தன்மையாக டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களோ, இதுலேயும் வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் ஒரு எங்கள் ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, இந்த அமுதன் என்ற உயிரிழந்த இந்த மாணவருக்கு எங்கள் சைட்லேருந்து தக்க நிவாரணமும் வழங்கப்படும், இல்லை நீதி வழங்கப்படும். அதே தாண்டி இனிமேல் மேலும் இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நடவடிக்கை எடுக்கிறது இந்த மெஷர்ஸை நாங்கள் வந்து மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மக்கள் அதை வரவேற்பாங்க. ஆனால் ராஜ்மோகன் அவரோட அந்த ஸ்பீச்சை டிவிக்கு காரங்களே கண்டிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்க்குறேன், அந்த வீடியோஸ் எல்லாம் வருது, கீழே அமைச்சர் இந்த அளவு இப்படி வந்து இதை அசால்ட்டாக பதிலளித்து கடந்து போகிறது உண்மையிலே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிக்கிறாங்க. இது எப்படி, ஏன்னா நேற்று தான் மரியவில்சன் அவர்கள் ஒன்று பேசுகிறாரு, ஆணவத்தில் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், எதிர்கட்சியிலேருந்து எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ என்ன கோரிக்கை முன்வைக்கிறாரு? சார் நீங்கள் நான் வந்து தமிழ் ஆர்வலர், தமிழில் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி கோரிக்கையாக தான் முன்வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் போது, இல்லை நான் வந்து ஒரு கல்வி நிறுவனம் நடத்தி வரேன், ஏன்னா இங்கிலீஷில் தான் ஃப்ளூவெண்ட்டாக வரும், எனக்கு எதை பேசணும்னு தெரியுமோ அதை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விஷயம் நேற்றுக்கு அது வைரலாக டிவிக்கே போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்கள் பேசின இந்த விஷயம் திருப்பியும் தொடர்ந்து டிவிக்கு தரப்பில் ஒரு கெட்ட பேரை தான் உருவாக்குது அப்படிங்கிறது என்னோடய பார்வை. மக்கள் உங்களோட பார்வை இருக்குங்கிறத தவறாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, தவறுகளையும் சுட்டி காட்டினா மட்டும்தான் இவங்க வந்து இந்த ஒரு ஆணவத்தன்மை இருக்காது. ஆனால் மரியவில்சன் அவர்களுடைய பேச்சை கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன், அதில் ஆணவம் இருக்குது. இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து தவறு உங்கள் மேலேயே ஏமாலங்கிறது எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, இங்கேருந்து கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க, ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக தான் முன்வைக்கிறாங்க. அந்த ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுக்கு சரிங்கய்யா, எனக்கு வந்து தெரியலை, ஆனால் கற்றுக்கிட்டு மேலும் நான் என்னோட வே ஆஃப் கன்வேயிங்கை நான் வந்து லாங்குவேஜ் மூலமாக நான் மேம்படுத்திக்கிறேன், என்னோட தாய்மொழி தமிழ் மூலமாக நான் மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல எந்த தவறும் இல்லைல்ல. பொதுமக்களும் அதை தான் வரவேற்பாங்க. ஆணவத்தை இங்கே யாருமே வரவேற்கிறது கிடையாது, கடந்து போகிறது இங்கே யாரும் வரவேற்கிறது கிடையாது. ஸோ அரசும் தங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டாங்கன்னா மக்களும் வரவேற்பாங்க. தொடர்ந்து இந்த அரசு நற்பெயரோடு செயல்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றும் நான் விரும்புகிறேன். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இதில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த போதைப்பொருள் விஷயத்துலையும் இந்த வழக்குலையும் சரி ஒரு தக்க நியாயமான ஒரு விசாரணை நடந்து தன் மகனை இழந்து நிற்கக்கூடிய அந்த பெற்றோருக்கும் தக்க நீதி கிடைக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.